சிபிஐ விசாரணையில் விஜய் ஆஜர். என்ன பிளான், என்ன நடக்கும் சார்? இது கிராக் டவுன் தான் சார். இவரை நம்ப முடியாது சார். 26 அரசியல் சக்தி ஆயிட்டு 29ல் ராகுல் காந்தி கூட போவார் சார். அப்போ அவரை எப்படி ட்ரீட் பண்ணுவார் மோடி? தமிழிசை அம்மையாருக்கு அது தெரியல, அட்டுத்தனமா பேசிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டா அரசியல் தானே அது பண்ணித்தாங்க சார் ஆகணும். நீங்க 26க்காக அவரை தப்ப விட்டுட்டேன்னு வைங்க, 29ல் மோடியை வீழ்த்தக்கூடிய வேலையை பார்த்துருவார்ல சார். 20 எம்பி தமிழ்நாட்டில் நான் எதிர்பார்க்கிறேன் மோடிக்கு. 5 எம்பி கேரளாவில் எதிர்பார்க்கிறேன். என்ன எம்பவர் பண்ணால் ஆக்டிங் ட்ரிவாண்டத்தையும் நானே ஜெயிக்க வைக்கிறேன், நாடாளுமன்றத்தை கொண்டு வரேங்கிறேன். நான் லார்டன் லா காலேஜ் திருவள்ளூர் படித்தேன். அது ஓபிசி இதுக்குள்ள நான் என்னால் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வர அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 5 தொகுதி அப்போ கேரளாவுக்குள்ளே எதிர்பார்ப்போம். இது தமிழ்நாட்டுக்குள்ளே 20 தொகுதி எதிர்பார்ப்போம். 25 தொகுதி. இந்த 25 தொகுதியிலையும் விஜய் ஒரு சக்தி ஆகிட்டாருன்னா தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிராக தான் போய் நிற்பார். அப்போ அந்த ஓட்டுகள் மோடிக்கு எதிராக நிற்கும். இப்போ 14, 19, 24 ரிசல்ட் தான் அங்கே வரும். தமிழ்நாட்டுக்குள்ள சிக்கலாயிரும். அடுத்து கேரளாவில் 5 தொகுதி ஜெயிக்கும்னு நினைக்கிறோம். ஜோசப் விஜய் ராகுல் காந்தி சேர்ந்தா கிறிஸ்டின் முஸ்லீம் ஒரே சைடு கன்சால்டேட் ஆகிட்டாங்கன்னா இப்போவே ஒரு தொகுதி தான். அதுவும் சிரியன் கிறிஸ்டின்ஸ் போட்டதுனால தான் நாயர் ஜெயித்தாப்புல. அப்போ இவர் கிறிஸ்டின்ஸ் ஓட்டை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டாருன்னு வைங்க மொத்தமாக. அப்போ 20 தொகுதியும் போயிருமே. அப்போ இவரை அரசியல் விட்டு விரட்டுறது தானே மோடிக்கு நல்லது. எப்படினாலும் 29 ஒரு ராகுல் கூட தான் போவார். இது ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா? அவர் ஆன்டி ஸ்டாலினா திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ப்ரோ மோடியா திங்க் பண்ணுவோம். ஜானாரப்பட்ட சத்தியன் குருமூர்த்தியை சாக்கடை தலைமைனாலும் வீடு தீப்பெட்டி என்பது அவர் நினைக்குன்னு சொல்லும்போது நம்ம ப்ரோ மோடியா காங்கிரஸ் பிடியில ஸ்டாலின் போயிடக்கூடாதுன்னு சிந்திச்சு நாம செய்தோம், கோல் போட்டோம். இப்பவும் நான் விஜய் மோடி விட்டு வைக்க மாட்டாருன்னு தான் கருதுறேன். அது சொல்லி தான் அடித்தோம். ஜோசப் விஜய் சொல்லி தான் அடித்தோம். தந்தையை சொல்லி தான் அவங்களை அடித்தோம். ஜோசப் விஜய் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. இது எங்களுக்கு வெற்றி. ஜோசப் விஜய் காலர் தூக்கி போட்டுட்டு சொல்கிறோம். ஜோசப் விஜய் என்னென்னலாம் டக்கால்ட்டி பண்ணீங்க, ஜான ஆரோக்கியசாமிக்கு 10 கோடி கொடுத்து எங்களுக்கு எதிராக எவ்வளோ பிரச்சாரம்லாம் பண்ணீங்க. டைரக்டாக 8ஆம் தேதி சொல்லி அடிச்சிருக்கோம். இன்னும் அதுலேருந்து மீள முடியல. இப்பவும் நாங்கள் அதுலேருந்து நீங்கள் என்ன காம்பரேட்டிவ் மீள முயற்சி பண்ணாலும் புறவு ஏமாத்துவார். 26ல் மீண்டிட்டு 29 ஏமாத்துவார். நம்ப வேண்டாங்கிறத மோடிக்கிட்ட தெளிவாக சொல்கிறோம். சசிகலா அம்மையார் விஷயத்தில் நம்ம சொன்ன மாதிரி தான் சொல்கிறோம். இன்னொரு என்ன பண்ணிட முடியும்? இதுல நெருக்கடி கொடுக்குறாரு, ஓகே. இதுல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனா விஜய் என்ன பயந்துருவாரா? பயந்துகிட்டு வேற ஏதாவது பண்ணிடுவாரா? இல்ல அரசியல்ல இருந்து பின் வாங்கிறாரா? என்ன பண்ணிட முடியும்? தைரியமா நின்றுங்க, தப்பு இல்லையே. நான் சசிகலா அம்மையாருக்கே சொன்னேன். சசிகலா அம்மையார் ஒரு லேடி, முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பாதிக்கப்பட்டவங்க. அவங்க களத்துக்குள்ள நின்னா தினகரனுக்கு 15-25 ஓட்டு வரும்னு நானே சொன்னேன். நான் சொல்லாத வார்த்தை இல்லை. 15% வரை தினகரனுக்கு வரும்னு சொன்னேன். 5ல் 2.5 போயிட்டாரு. 15 வரை வரும்னு சொன்னேன். அப்போ சசிகலா அம்மையார் அதில் ஃபைட் பண்ணியிருக்கணும். காம்ப்ரமைஸுங்கிற அந்த இதுக்குள்ளே போயிருக்கக்கூடாது. அவங்க ஜெயலலிதா அம்மையார் அந்த நினைவிடத்தில் அடிச்சுட்டு கம்பீரமாக நடந்தாங்கல்ல அந்த சகோதரி, நம்ம வெறுப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணீங்க, மனிதநீதிக்கு மனிதநீதி தான் நடராஜனுக்கு எதிராக பண்ணுமே தவிர சகோதரி சசிகலா அம்மையாருக்கு ஸ்டேச்சரை நல்லா குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது. அவங்க அன்னை கம்பீரமாக அந்த ஜெயலலிதா சமாதியில் அடிச்சுட்டு போனதை நான் வேந்து தான் நான் பாராட்டினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஏமாந்து 21லே கோட்டை விட்டுட்டீங்க. இப்போ குதிரை ஓடணும் ப்ரோ லாயத்தை போட்டு என்னத்துக்கு? என்றாலும் உங்களுக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. ஒரு பெரிய இடத்துல ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, உண்மையிலே ஜெயலலிதா மரணத்துக்கு வருத்தப்பட்டிருப்பீங்க. என்னைக்காவது உங்களை நான் தரக்குறைவான வார்த்தையில பேசியிருப்பேன்னா, அதே மாதிரி இன்னைக்கு சகோதரர் ஜோசப் விஜய்க்கும் குடும்ப விஷயத்துல நான் பேசவே மாட்டேன். தர்ம நியாயத்தோட ஃபைட் பண்ணாதான்பா ஜெயிக்கும். மனித நீதிக்கு மனித நீதி ஃபைட் பண்ணாதான்பா ஜெயிக்கும். நீ ஃபைட் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கணும். அநியாயமா யாருக்கு எதிராக பண்ணாலும் இருக்காது. அதனால தான் ஜெயலலிதா சசிகலா அம்மையார் இவங்க மகாமத்தில் 6 செம்பு தண்ணி ஊற்ற, அவங்க 6 செம்பு தண்ணி விட்டாங்கன்னா எவ்வளவு உயரிய இடத்துல தோழியா வச்சிருக்காங்க. அதை நீ காலில் விழுந்துக்கிட்டு அவங்கள பற்றி தரக்குறவன வார்த்தைகளை பேசிக்கிட்டு அந்த ஓகே, நான் அந்த வார்த்தையை நான் கூட சொல்ல விரும்பல, சொல்லித்தான் ஆகணும். வேலைக்காரின்னு தான் சொல்றது எவ்வளவு அசிங்கம், அப்பண்டம், அபாத்தம். எவ்வளவு உயர்வான இடத்துல வச்ச உயிர் தோழி. அதை தாண்டி அந்த ஸ்டாச்சுரை குறைஞ்சு நான் பேசியிருப்பேனா? அதே மாதிரி இவர் சகோதரர் ஜோசப் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் பேசியிருப்பேனா? இட் இஸ் ஹிஸ் பிசினஸ் அண்ட் ஹர் பிசினஸ். நன் ஆஃப் அவர் பாதிரிசேஷன் இஸ் நாட் அவர் பிசினஸ். அதுல கூடுதல் குறவு என்ன இருந்தாலும் சட்டம் முடிவு பண்ணிட்டு இவங்க நியாயத்தை அவங்க சொல்லிட்டு, அவங்க நியாயத்தை அவங்க சொல்லிட்டு, சட்டமும் நீதிமன்றமும் அதை பார்த்துக்கிட்டு அதையே நம்ம போட்டு மூக்க நுழைச்சு பேசணும் தேவையில்லாம. என்னைக்கு நான் அதை பேசுனது கிடையாது. ஸோ நம்ம ஒரு வரமுறைக்குள்ள தர்ம நியாயத்துக்கு படி நம்ம ஃபைட் பண்றதுனால தான் நம்ம கருத்துக்கள் ஈடுபடுது, நம்ம ஃபைட்டு ஜெயிக்குது. அந்த வகையில மோடி என்ன பண்ணுவாருன்னா, இவரை விட்டு வச்சா மோடிக்கு எதிராக அவர் வருவார் 29ல். அப்போ எப்படி விட்டு வைப்பாங்க? இப்போ தாதாக்கள் கதை மாதிரி தான். அவனை உயிரோட விட்டா இவனை கொண்டுருவான். அப்போ இவன் அவனை கொண்டு தானே ஆகணும். நீங்க விஜய் 26 அரசியல் சக்தியாக விட்டா 29ல் ராகுலோட சேர்ந்து மோடிக்கு எதிராக வருவார். அப்போ நீ அரசியல் விட்டு போறது மோடிக்கு நல்லது. அரசியல் இருந்தா க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுதான் மோடிக்கு நல்லது. மோடி அதுதான் எதிர்பார்ப்பாரு. அது இல்லைன்னா எல்லா நெருக்கடியும் கொடுப்பாரு.
நீங்க 24ல நான் சொன்ன மாதிரி சகாதேவ மாதிரி நான் சொன்னது மாதிரி நீங்க வந்து 39 கேண்டிடேட் போட்டிருப்பீங்கன்னா ராகுல் காந்திக்கு ஒரு 7-8 தொகுதி அடிபட்டிருக்கும். கேரளாவிலையும் கேண்டிடேட் போட்டிருப்பீங்கன்னா ஆற்றிங்கல்ல முரளிதரன் ஜெயித்திருப்பாரு, ராஜீவ் சந்திரசேகர் திருவண்ணாமலையில் ஜெயித்திருப்பாரு, இன்னும் ஒரு 5 சீட்டு வரை பிஜேபிக்கு அங்க வந்திருக்கலாம். உங்களுக்கு இப்படி செல்வாக்கு வடையெல்லாம் ஓட்டா மாறினா இப்போ 0 தான் மாறினா. அப்போ நீங்க அதுக்கான முயற்சியை பண்ணல. அப்படி வந்துன்னா ஒரு 10 சீட்டு ராகுல் காந்திக்கு அடிபட்டுரும், விருதுநகர் போயிடும், கோயம்புத்தூர் போயிடும், தருமபுரி போயிடும், அரக்கோணம் போயிடும், விழுப்புரம் போயிடும், சிதம்பரம் போயிடும், கள்ளக்குறிச்சி போயிடும், நாமக்கல் போயிடும்னு நீங்க ஜானகிக்கு சாமி கணக்கு போட்டு ராகுல் காந்திக்காக நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா நாளைக்கு 29 ராகுல் காந்திக்காக தான் அரசியல் பண்றீங்க. அப்போ உங்களை அடிச்சு நொறுக்காண்டாமா, உங்களை தலைகளை கட்டி தொங்க போடாண்டாமா? மோடி அந்த ஏமாளியா? அட்டுத்தனமா தமிழிசை தெரியாம இருக்கிறாங்க. முருகன் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு விழுக்காடு கூட உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாரு. அண்ணாமலை ரொம்ப தெளிவா வெரி நாலேஜபிள் பர்சன், டீ காஃபியும் சேர்க்க முடியாதுன்னு பலன் நிரூபிக்காத விஜய் வந்து ஒரு சீட்டு கொடுத்து ஆளாக்கி விட்டுக்கிட்டு 29ல மோடிக்கு எதிராக சொந்த காசுல சொல்லி வைக்கணுமா? தேவையில்லைன்னு அண்ணாமலை விவரமான தலைவர் தெளிவா சொல்றாங்க. தமிழிசை அட்டுத்தனமா காரியங்கள் சொல்றாங்க. அதே வேளையில தமிழிசை அம்மையார் 2000 ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைஞ்ச பிறகு 2016க்கு மேல அவங்க உறுதியா ஸ்டெடியா ஒரு நாணயமா ஒரு பயங்கர கரேஜஸோட அவங்க நின்னதுனாலதான் தமிழக அரசியலில் வந்து பெரிய மாற்றமே வந்து அந்த அம்மையாரை நான் மதிக்கிறேன், பாராட்டுறேன். அது சுரேஷ் பிரபு சொன்னாங்க பீப்புள் ஆர் வித் ஓபிஎஸ். உடனே சுரேஷ் பிரபு சொன்னாரு நம்பர்ஸ் ஆர் வித் சசிகலா நடராஜன். அப்போ அட் எனி காஸ்ட் சப்போர்ட் ஓபிஎஸ்ன்னு ஆர்கியூ பண்ணாங்க. அவங்க வந்து நம்பர்ஸ் மீறி என்ன செய்ய முடியும்னு சுரேஷ் பிரபு சொன்னார். அப்போ தான் கடைசியாக போகும்போது நடராஜன் என்ன செய்கிறாருன்னு என்கிட்ட கேட்டாப்புல. உடனே நான் வந்து இஸ் ஆன்டி ஹிந்து, ஆன்டி பிராமின், ஆன்டி நேஷனல், ஆன்டி பிஜேபி, ஆன்டி கலார்னு சொல்லிக்கிட்டு ஹீஸ் காப்னாப்பிங் வித் ராகுல் காந்தி. இஃப் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் அலோட் டு பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, காங்கிரஸ் வில் ஹேவ் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆப்ஷன் சொல்லி அவர் ராகுல் காந்தியை பெரிய ஆளாக மதிச்சு காங்கிரஸ் ஆப்ஷனை உயர்த்துறாரு, காங்கிரஸுக்கு பார்கெனிங்கை உயர்த்துறாரு, காங்கிரஸுக்கு கூடுதல் ஆப்ஷனை கொடுக்குறாரு. இது பாஜகவை தெருவில் கொண்டு நிறுத்திடும், விட்டுறக்கூடாதுன்னு சொன்னதும் நீங்கள் பிஎம்ஓ கிட்டலாம் சொல்லிட்டீங்களான்னு அதை கேட்டார். இல்லை, ஆமாம், ஜெயலலிதா அம்மையார் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுமே எல்லாம் சொல்லிட்டோம். ஐயா நடராஜன் மிகப்பெரிய ஆள், கன்ஷிராமி முலாயம் சிங் அதுவும் சேர்த்து அவங்க யூபியிலேயே பாஜகவை தோக்கடிச்சு காட்டினவர். அவர் மனைவி சிஎம்ஆர் இருந்தால் இன்னைக்கு கூட அவங்க தான் சிஎம்ஆர் இருப்பாங்க. பெரிய அளவில் மோடிக்கு டேமேஜ் பண்ணிடுவாங்க. கர்நாடகாவிலலாம் பெரிய பிழை பண்ணியிருப்பாங்க, யூபிலெல்லாம் பண்ணிடுவாங்க போது க்ரஷ் பண்ணணுங்கிற சொன்னோம், அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ராகுல் காந்திக்கு பார்கெனை ஏற்றி விட்டு 3 சீட்டை உயர்த்தி விட்ட விஜய் 29 ராகுல் காந்தியோட தான் நிற்பார். அப்போ அவர் பெரிய ஆள், கேரளாவில் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்துக்கு மார்க்கெட் ரேஞ்சுக்கு அடுத்த லெவலில் தான் இவர் இங்கே இருக்கிறாரு. ஆனால் கேரளாவில் ரஜினியோட பெட்டராக இருக்கிறாரு. அந்த அளவுக்கு கேரளாவில் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சக்தியானா மோடிக்கு எதிராக போவார்னு சொல்லும்போது அவரை விடக்கூடாதுங்கிற கருத்தை நாம சொல்கிறோம். அன்னைக்கு ஸ்டெடியாக நின்ன தமிழிசை அம்மையார் இன்னைக்கு மோடிக்கு என்ன ஓட்டத்துக்கு எதிராக அவங்க போகிறாங்க. அது அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் என்ன பலன் கொடுக்குங்கிறத அவங்க தான் யோசிக்கணும். அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு, பிஎம்ஓவில் மோடி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் தெளிவாக இருக்கிறாரு, நயனார் கூட ஆப்லேட்டு அதை உண்மை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு. நாம இதில் தான் இருக்கிறோம். என்னோட ஒரு சில நண்பர்கள் வந்து பலன் நிரூபிக்காத விஜய் இங்கே வந்துட்டா திமுக ஆட்சிக்கு எதுன்னு, பலன் நிரூபிக்காதவருக்கு என்னையா ஓட்டு இருக்க முடியும்? கையில் வராத ஓட்டு ஒருத்தர் எப்படியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? சிவாஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணாரா? வடிவேலு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரா? தென் ராதிகா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா? பவன் கல்யாண் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரா? அல்லு அர்ஜுன் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரா? இல்ல. ஸோ அந்த வகையில விஜயை பொறுத்தவரையில அரசியலை விட்டு ஓடுறது மோடிக்கு நல்லது. விஜய் பொறுத்தவரையில மோடி எதிர்த்து நிற்கிறது நல்லது. சசிகலா அம்மையார் கடுமையாக இருக்கிற மாதிரி நீங்க கடுமையாக எடுத்து நிற்கிறது நல்லது. இது மத்திய அரசு, பாராளுமன்றம், சட்டமன்றம் சொல்லிட்டோம்னா நீங்க போல ரவீந்திர சாமி தான் 8ஆம் தேதி சொல்லி அடிச்சுன்னு தானே சொல்றான். நாஞ்சல் சம்பத்து பார்த்துருக்க மாட்டாரா? நியூஸ் 18 அது அர்ஜுனா பார்த்துருக்க மாட்டாரா? ஜான் ஆரோக்கியசாமி பார்த்துருக்க மாட்டாரா? பார்க்கலன்னா பாருங்கப்பா, 8ஆம் தேதி உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டேன். நீங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி சொன்னப்பா நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ, ஆடு திருட்டு போ, இல்லை ஆடு திருட்டு போன மாதிரி கனவுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஒன்று வெளியேறிடுங்க, அல்லது மோடியை வைத்து தடுமையாக ஃபைட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட வந்து இந்த அப்போ உடம்புடி கருப்பு கட்டி சாப்பிடுப்போ, இந்த அப்போ திருநெல்வேலி அல்வா சாப்பிடுப்போ, இந்த அப்போ சாத்தூர் கார சாவு சாப்பிடுப்போ, இந்த அப்போ சாத்தூர் வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுப்போ, இந்த அப்போ கோயில்பட்டி கடலை மிட்டாய் சாப்பிடுப்போன்னு உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம, கொடுஞ்செனியன்னு சீமான் சொல்லக்கூடிய உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம கொஞ்சம் உங்கள்கிட்ட விளையாடி காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய என் பையனுக்கும் உனக்கும் ஏதாவது விரோதமா இருக்கும்லாம்ப்பா, அதுக்காக ஒன்றை ஏன்பா நான் எதிரியாச்சு காட்டணும், நான் மோடியும் எடப்பாடி எதிராக காட்டுறேன்னு போகக்கூடிய ஸ்டாலின் எதிர்த்து பேசுறதுனால உங்களுக்கு எந்த லாபம் வரப்போறதில்ல. பாதிக்கப்பட்டது நீங்க யாராலன்னு தெரியும்.
ஒன்று விளையிடுங்க அல்லது ஏற்று நின்னுங்க. என்டிஏ கூட்டணியில் விஜய் இணையறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, பவன் கல்யாணம் மூலமா பேச்சு அது இதுன்னு சொல்றாங்க. அந்த வாய்ப்புகள் இருக்கா? அது முயற்சி உண்மையாக தீவிரமா போதா? பவன் கல்யாண்டையும் விஜய்டையும் தான் கேட்கணும். என்னை பொறுத்தவரை 26ல் அவர் ஆளானா 29 மோடிக்கு எதிராக போயிடுவார். அதனால அவரை அடிச்சு நொறுக்கணும், அவரை கிராக் டவுன் பண்ணுறது என் கருத்தை நான் தலைமையிட்ட சொல்லிட்டேன். நான் ஒரு படத்தை கெடுக்க நான் விரும்பல. அடிபட்டு போனது படமாகி போச்சு, என்ன செய்ய முடியும்? ஸோ படம் அதில் அடிபட்டுச்சு. ஓடிடி கூட வேணான்ட்டாங்களா சார்? அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னும் நீ 25ல் படம் இல்லை, உனக்கு 26லையும் படம் இல்லை, பெண்டிங் படம் மாதிரி ஆயிட்டு 6 கஞ்சி படம் கஞ்சி இனிமே எங்கே ஓட போகுது தேராது. அதோட எல்லாமே அவுடேட்டட் ஆயிடும். விஜய் படம் சார் எப்போ போட்டாலும் ஓடும். விஜய் படம் எப்போ போட்டாலும் ஓடும். புலி ஓடிச்சு, சுறா ஓடிச்சு, எத்தனை படம் எப்போ போட்டாலும் ஓடி இருக்கு. ஓடிச்சு விஜய், இவர் லோகேஷ் கனகராஜ், லியோ ஓடிச்சு, மிக்சட் ரிப்போர்ட் தான் ஓடிட்டு படம். விஜய் வெங்கட் பிரபு ஒரு மினிமம் கேரண்டி ஓடிச்சு. இது என்ன மினிமம் கேரண்டி, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு மினிமம் கேரண்டி கூட கிடைக்காத. மேலும் பொங்கலுக்கு நீங்க எதிர்பார்த்தீங்க, ஹாலிடேஸ் என்ன ஹாலிடேஸ் வராத. ஸோ உங்களுக்கு ஹாலிடேஸ் தான் வசூல், 4-5 நாள் தான் வசூல். இது பழைய படம் ஆகிப்போச்சு. ஸோ அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணிட்டீங்க. அடிப்பட்டதுனால பெண்டிங் படங்கிற ரேஞ்ச் ஆகிப்போச்சு. உங்களுக்கு இது அடுத்த படம் நடிச்சு தான் நீங்கள் ஒரு இது பண்ணணும். நல்ல பெர்ஃபார்மர், ஃபைட்டர், டான்ஸர் அதெல்லாம் இருக்குது. இந்த படம் பலகீனப்பட்டு போச்சு. இல்ல இதெல்லாம் சதின்னு எல்லாருமே சொல்றீங்க, நீங்களுமே இப்போ ஓப்பனா சொல்றீங்க. இது என்டிஏ கூட்டணிக்கு எதிராகவே திரும்பிடாதா? திருப்பிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சசிகலாவுக்கும் அதானே சொல்லப்பட்டது. இல்ல பாஜகவுக்கு இதுல பலன் இல்லைல்ல இப்படி அடிக்கிறதுனால. எங்க விட்டா 20 MP 5 MP 25 MP தமிழ்நாட்டிலும் கேரளாலும் வர்றதை கெடுத்துருவாருன்னு விடக்கூடாதுனாங்க நாங்க சொல்றோம். அதுதானுங்க பிரச்சனை. சரி, அப்படி அதுலயும் ஒரு விஷயம் புரியல. ஒண்ணு வெட்டி விட்டு வெளியேறி அரசியலை விட்டு போகணும்ன்றீங்க, இல்ல அமைதியா இருக்கணும்ன்றீங்க. அரவணைக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல சார் அரவணைச்சா 29 எதிராக போயிடுவாருங்க. இன்னைக்கு தமிழிசை எம்எல்ஏ அதுக்கு பிரயோஜனப்படலாம். நாளைக்கு மோடி பிரதமர் ஆகிறதுக்கு 25 MP சீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாரு. அண்ணாமலைக்கு விவரம் இருக்கு, அது தெரியுது. முருகன் மோடி கூட இருக்கிறாரு, அவருக்கு அது தெரியுது. ஒரு விழுக்காடு கூட ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அதுக்குள்ள சில ஏற்பாடுகள்ல 29 மோடிக்கு எதிராக போகாத வகைக்கு வார்த்தையில நம்ப முடியாது, செயல்ல சில உத்தரவாதங்களை ஏற்படுத்தினாருன்னா காப்பாற்றி விடலாம். அவர் அழிக்கணும் ஒடிக்கணும்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. நீங்க நல்ல டான்சர் தான், நல்ல ஃபைட்டர் தான், நல்ல ஒரு பெர்ஃபார்மர் தான், என்டர்டெய்னர் தான். சர்க்கார் படத்தை நானே 3 தடவை பார்த்தேனே. நான் ஸ்டைலிஷா பண்ணியிருப்பாரு சகோதரர் தம்பி ஜோசப் விஜய். ராகுல் காந்திக்கு சிங்கிடி ஆயிட்டீங்க, ஊதுகுழல் ஆயிட்டீங்க, ராகுல் காந்திக்கு தொங்கு சதை ஆயிட்டீங்க. எப்படி விட முடியும்? எங்க ஸ்டாலினே அறிக்க விடல. ஓட்சோரிக்கு ஒரு டப்பா போராட்டத்துக்கு பாராளுமன்றத்தை நோக்கி போகும்போது ஆளா எக்ஸ்தலத்துல பதிவு போடுறீங்க. உடனே நாங்க மோடி கிட்ட கொடுக்க மாட்டோமா? ஜிஎஸ்டிக்கு எதிராக மதுரையில் நடராஜன் பேசுனதை உடனே நாங்க மோடிக்கு பாஸ் பண்ண மாட்டோமா? எங்க டீம் பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, ஐபி ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், எங்களோட டீம் பாஜக பிற மாநில தலைவர்கள் மூலமா நாங்க செய்ய மாட்டோமா? அப்ப நாங்க அதை மோடிட்ட சொல்லிட்டோம். இட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட், we could rekindle it. இது நமக்கு தேவையில்லாத நாசகார சக்தி, அர்பன் நக்சல், மதமாற்ற கோஷ்டி, இன்டர்நேஷனல் சதி இருக்கு. ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டே வரும்போதே வராரு. இவரை அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டோம். அது நடக்குது. நீங்க ஐடியில இவர் இல்லீகலா ஃபைன் கட்டுறதை காட்டிட்டாங்களா? சிபிஐ போட்டு அலன்னு அலக்கழிக்கிறாங்களா? அது என்ன டேன் எடுக்குங்கிறதுல ஒரு பார்வை இருக்குதா சார்? அரசியல் இதுல ஈவிரக்கெல்லாம் காட்ட முடியாது சார். இவர் ஈவிரக்கம் காட்டியோ இவர்கிட்ட ஏமாந்தாலும் 29 மோடிக்கு எதிராக வந்து நிற்பார் சார். அண்ணாமலைக்கு தெரியுது, எல் முருகனுக்கு தெரியுது, எங்களுக்கு தெரியுது. நாங்க தான் இனிஷியேட் பண்ணணும். இபிஎஸ் எல்லாம் வழிக்கு கொண்டு வந்தாங்களா? அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. 29 இபிஎஸ் மோடிக்கு எதிரானவர் கிடையாது, அவர் நன்மைக்கு ஆதரவானவர். மோடிக்கு எதிரானவர் கிடையாது, அவர் வளர்ச்சிக்கானவர். சீமான் மாதிரி அவர் வளர்ச்சிக்கானவர். இவர் மோடிக்கு எதிரானவர், ராகுல் காந்திக்கு ஆதரவானவர். இல்ல மதம்ன்ற ஒற்றை கருத்தை முன் வச்சது அப்படி சொல்லிட முடியுமா? மதம்ங்கிற ஒற்றை கருத்து விஜய் அடிச்சிட்டு எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்ட் இஸ் எவர் கிராக்ட் டவுன். பொது நன்மை இல்லாம ஜாதியை மட்டும் சிந்திக்கக்கூடிய எதுவும் நிற்காதுன்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்வார். எப்படி ஜாதி அடிப்படையில் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு இது எப்படி நிற்காதோ, அதே மாதிரி மத அடிப்படையில் சிந்திச்சு செயல்பட்ட ஜானாரிகிசாமி ஜோசப் விஜய்க்கு மரண அடி கிடைச்சிருச்சு. நீங்க நாட்டுக்கு தியாகம் செய்த ஆனஸ்டான அதிகாரியான தாஸ் ஐயா மகனுக்கு எதிராக நீங்க பணத்தை கொடுத்து இந்த
வேலையை பார்த்துருக்க கூடாது. கெடுவான் கேடு நினைப்பான்னு உங்க படம் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அது உங்க ஆட்களை வச்சு மோடி சிவகார்த்திகேயனை பார்த்தாலே ஒரு வன்மத்திலையும் கால் பண்ணி சொல்லி நீங்க பதிவு போடுறீங்க. எவ்வளவு தப்பு அதெல்லாம். ஒரு என்ன எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தம்பி சிவகார்த்திகேயன், இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவரை ஒரு உத்தரவு குத்துறதும் அவரை ஒரு இது பண்றதும் எவ்வளவு இழி ஒரு தவறான செயல். அந்த சகோதரர்கிட்ட நான் சொன்னேன், அப்படி எனக்கு சகோதரர் தான். சினிமா சம்பந்தமா அவர் நிறைய விஷயங்கள் கரெக்டாட்டும் சொல்லுவார், நுணுக்கமாட்டும் சொல்லுவார். அதெல்லாம் அவரை நான் பாராட்டேன். பட் அந்த பதிவு விஜய் திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க அந்த பதிவை பண்ற தவறு இல்லை. இப்பவும் நீங்க விஜய் திருப்திப்படுத்துறதுக்காக வெற்றி பெற்ற படம் ஓடிடியில் பெரிய அளவுக்கு ஆடியன்ஸை கவர்ந்த படம், வசூலில் 700-750 ஷோ போட்டு ஹாலிடேஸில் 2வது அமரனுக்கு அடுத்து சிவகார்த்திகேயனுக்கு 2வது பெரிய வெற்றி படத்தை இவர் நாஞ்சி சம்பத்தை தூண்டி விட்டு மோசமாக பேசுறீங்க. அதோட விளைவு தானே இன்னைக்கு உங்களுக்கு உங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கு. கெடுவான் கேடு நினைப்பான் லெவலில் இருக்கு. நானும் உறுதியாக சொல்றேன், உங்க படத்தை கெடுக்கணும் என்ன எனக்கு கிடையவே கிடையாது, 100% கிடையாது. படம் கெட்டு போச்சு. ஏன் நீங்க ராகுல் காந்திக்கு ஆளா போனனால. மற்றபடி ஜோசப் விஜய்க்கு மேல என்ன இருக்கு? ஜோசப் விஜய் மோடியை பார்த்தவர் தானே. இதுல மோடிக்கு ஆதரவா சிபிபார ரவிச்சந்திரன் எல்லாம் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னவர் தானே. அந்த இது நம்ம 2014 அவரோட நிலைப்பாட்டை நன்றியோட தான் நம்ம நினைவு கூறுறோம். 2014 தம்பி ஜோசப் விஜய்க்கு நிலைப்பாட்டை நன்றியோட தான் நம்ம நினைவு கூறுகிறோம். ஆனா நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஷயத்துல விஷ கொடுக்கு விஷ மூளையில நீங்க விஷமத்தனமா செயல்பட்டு அடி வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு உண்மையை கேட்கணும்னு நினைச்சேன். ரஜினி அரசியலுக்கு வர்றப்போ திமுக அவரை பயமுறுத்திருச்சு. அதனால பயந்துகிட்டு தான் அரசியலுக்கு வரலன்னு ஆதவர்ஜன் சொல்றாரு. கடுமையான கண்டனங்கள்லாம் இருந்திருக்கு அவரோட அமைப்புல இருந்து. எப்படி பாக்குறீங்க? உண்மையா ரஜினிய மோடி நேர்ல பார்த்தாரு. இவரு கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்த்தாரு. ஒருத்தர் நேர்ல பார்க்கறதுக்கும் ஒருத்தரை போய் பார்க்கறதுக்குள்ள வித்தியாசம் ஆதவர்ஜனாவுக்கும் தெரியல, ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தெரியல, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தெரியல. ரஜினி குரல் கொடுத்தாரு 96ல். அது பெரிய அளவு தமிழக மத்தியில பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இவர் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக மோடியை போய் பார்த்த பிறகு ஜெயலலிதா அம்மையார் 6 விழுக்காடு வாக்கு பெற்று உயர்வா பெற்று 39-37 வெற்றி பெற்ற பிறகு ஜெயலலிதா அம்மையார் சாகிறது வரை அரசியல் பேசல. ஆதவர்ஜனா தம்பி இது உண்மையா இது பொய்யா? ஜான் ஆரோக்கியசாமி தம்பி இது உண்மையா பொய்யா? உண்மைதானே. இப்போ இதுதானே உங்க அரசியல். நீங்க வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு சொல்லும் போது உங்க அரசியல் ஜெயலலிதாவால போனி ஆகாத போது, உங்க அரசியல் ஜெயலலிதாவோட ஆளுமையால போனி ஆகாத போது, ஜெயலலிதா அம்மையார் சாகிறத வரை நீங்க அரசியல் பேசலையே. சினிமாவிலும் பேசல, எதுலையும் பேசல. இறந்த பிறகு ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக சர்க்கார் படத்துல நீங்க சீன் எல்லாம் வச்சீங்க. அதைத்தான் சொல்றோம். நீங்க இப்போ மோடியால தப்பிட்டீங்கன்னா 29 மோடிக்கு எதிராக வருவீங்க. மோடி ஏமாற்றக்கூடாது. அதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். 1. 2வது, நீங்க அணில் மாதிரி உதவுனீங்க. என்ன போச்சு? திமுக அதிமுக அணிக்குள்ள ஸ்ட்ரென்த் தான் ஓட்டா வந்தது. தேமுதிக அதிமுக ஜெயிக்கும். நீங்களும் அணில் மாதிரி உதவுனீங்க. ஆனால் மறுக்க வரல. தொகுதிக்கு 300 பேர் உங்க ஆள் ஒர்க் பண்ணா 2011. அது விக்கிரவாண்டியில நீங்க இடைத்தேர்தல் நடக்கும்போது கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தீங்க. போலிங் கூடிட்டு, திமுகவுக்கு போலிங் கூடிட்டு, உங்களுக்கு 20 விழுக்காடு ஓட்டம் 20 விழுக்காடு ஓட்டம் 50,000 ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்க. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. நீங்க வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு உங்களை லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்க நிரூபிக்கணும். நிரூபிக்காத உங்களுக்கு என்ன மரியாதை இதுவரை கிடைச்சிருக்குது? ரங்கசாமி உங்களை பார்த்தாரு. அதே ரங்கசாமி உங்களை இப்போ தூக்கி போட்டுக்கிட்டு பாஜக தான் முக்கியம்னு பாஜக கூட்டணி போயிட்டாரா இல்லையா? ஜான்குமார் ஒரு கிறிஸ்தவர், அவருக்கு லாகா கொடுக்காததே ரங்கசாமி தான். நீங்க பாஜக மேல வன்மத்தில் பாஜக லாகா கொடுக்கலன்னு பேசுனீங்க. எவ்வளவு மடத்தனமான பேச்சு, எவ்வளவு மடத்தனமான பேச்சு. இப்போ ரங்கசாமி உங்களை என்ன பண்ணாரு? வெத்து வெட்டு செல்லாத நோட்டு விஜய்னு உங்களை போனியாக மாட்டீங்க விஜய்னு அவர் பாஜகவோட நின்றுட்டார். நீங்களா பாஜகவானா உங்களை 2 மணி நேரம் பார்த்த ரங்கசாமி பாஜக தான் முக்கியம்னு போயிட்டாரு. விஜய் வேஸ்ட்னு போயிட்டாரு. நிரூபிக்கல நீங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. பாண்டிச்சேரியில் எவ்வளவு ரசிகர் இருக்கான் உங்களுக்கு? எவ்வளவு வெறிப்பிடிச்ச ரசிகர் இருக்கான்? எவ்வளவு பேனர் இருக்கு? ரங்கசாமி உங்களை மதிக்கலையே. ஸோ நீங்க யதார்த்த சூழ்நிலை தெரியாம என்ன வேணாலும் பேசலாம்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நான் தரவுகளோட உங்களை அடிக்கிறேன். புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான் ரஜினியை பார்த்து நீங்க பேசுறது. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி மாதிரி தான் ரஜினியை நீங்களும் பேசுறது. ரஜினி அரசியலுக்கு வேண்டாம்னு சொன்னது நான்.
அண்ணனுக்கு உடல்நிலை தான் முக்கியம்னு சொன்னேன். எல்லா இடத்துலையும் பேசியிருப்பேன் நான் இதை. அதுக்கு பிறகு அண்ணன் அரசியல் வேண்டான்னு சொன்ன பிறகு தமிழகம் எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு இருந்தார், திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்லாண்டான்னு ஓப்பனாக சொல்ல மாட்டாருன்னு சொன்னவன் நான், எங்கள் அண்ணன். அவர் வந்து கருத்து சொல்லதுக்கு ஆள் வச்சாங்க, வேண்டானேன்னு சொன்னது நான். அவரா என்னப்பா ஆதவர்ஜுனா சும்மா போட்டுக்கிட்டு, அதுவும் நாங்கள் 8ஆம் தேதியே அடிச்சு உங்களை நொறுக்குறோம்னு சொன்ன பிறகு அதை எதிர்த்து பேச முடியாம, மூச்சு விட முடியாம கோழையா இருந்துக்கிட்டு, ஆதவர்ஜுனா ஒரு கோழையா, இவர் எல்லா பசங்களுமே கோழையா இருந்துக்கிட்டு பேச முடியாதவனுக்கெல்லாம் ரஜினியை பற்றி உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன பாருங்க இருக்கு? எப்பா எடுத்து பார்ப்பா, 8ஆம் தேதி உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு நியூஸ் 18ல சொல்லியிருப்பேன். அதுதானப்பா நடக்குது. இதை மாத்தி மறைச்சிக்கிட்டு இங்க அடி வாங்கிக்கிட்டு உங்களை கொஞ்சி விளையாடுற ஸ்டாலின் போய் எடுத்து பேசிட்டு இருக்கிறதுல என்னப்பா அர்த்தம் இருக்குது? சும்மா ஊரை ஏமாத்திக்கிட்டு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்.